வஞ்சுக்கிட்டே இருக்கேன் வஞ்சுக்கிட்டே இருக்கேன்ல, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். கொங்கு நாட்டு பொண்ணு வந்திருக்கியே, எங்களை திட்டிகிட்டே இருக்கியே. கொங்கு நாட்டு பொண்ணுக்கு கோபமும் வரும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியணும் இல்லையா? அதனாலதான் திட்டிக்கிட்டே இருக்கிறேன். இருந்தாலும் கூட கதை நாடகங்கள்ல எத்தனையோ கதை நாடகங்கள் இருக்கு. வள்ளி திருமணம் அப்படின்னு பிரார்த்தனை நாடகமாக எதுக்காக வைக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா முருகனுக்கு அப்பாற்பட்டு, கதைக்கு அப்பாற்பட்டு பார்த்தோம்னா முருகனுக்கு வந்து தெய்வானதான் முதல் மனைவி. இருந்தாலும் கூட வள்ளி தெய்வானை திருமணம் வச்சிருக்கலாம்ல, எதுக்காக வள்ளி திருமணம் வைக்கிறாங்க? என்ன காரணம்னா முருகனுக்கும் வள்ளிக்கும் தான் செவ்வாய் தோஷம் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஊர்லேயும் பிரார்த்தனை நாடகமாக வைக்கிறோம். வருஷத்தில் ஒரு நாள் தான் திருவிழா. அந்த திருவிழாவில் வந்து அழகாக குடும்பத்தோடு உட்காந்து நாடகங்கள் பார்த்தோம் அப்படின்னா புண்ணியங்கள் சேருமா. என்ன காரணம்னா இப்போ ஒரு 500 வீடு இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 வீட்டில் இருக்கிறவங்களுக்காவது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அந்த செவ்வாய் தோசக்காரவங்க இந்த நாடகத்தை வந்து முழுமையாக பார்த்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் முருகனோட வேளால் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா பிள்ளை பேர் இல்லை, கல்யாணம் திருமணத்தடை இருக்கிறவங்களுக்கு திருமணத்தடை நீங்கி திருமணம் நடக்குமா. அது இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளை பேர் இல்லை அப்படின்னா பிள்ளை பேர் கிடைக்குமா. அது மட்டும் இல்லை, இது ரெண்டுமே இருக்குமா, ஆனால் குடும்பத்தில் செல்வ செழிப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நாடகத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வ செழிப்பு இருக்கும். அது மட்டும் இல்லை, வருஷத்தில் ஒரு தடவை தான் கோயிலுக்குன்னு குடும்பத்தோடு போகிறோம். ஆனால் எல்லா பெண்மணிகளும் என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்து தினமும் சாயந்தர வேளையில் வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றுற பழக்கம் ஒரு சில வீட்டில் இருக்கும். ஒரு சில வீட்டில் வெள்ளி செவ்வாய்க்கு தான் தீபம் ஏற்றுற அந்த பழக்கம் இருக்கும். அப்படி தீபம் ஏற்றும் போது அகல் விளக்குலையோ அல்லது காமாட்சி விளக்குலையோ நம்ம வந்து தீபம் ஏற்றாமல் சுத்தமான தேனும் திணைமாவும் நல்லா பிசைஞ்சு அதில் வந்து அகல் விளக்கு மாதிரி பிடிச்சி திரி போட்டு சுத்தமான நெய்யோ அல்லது நல்லெண்ணெயை விட்டு தீபம் ஏற்றி அந்த தீபம் தூந்து போனதுக்கு அப்புறமா அந்த தீபத்தை என்ன பண்ண, அந்த தேனும் தினிமா மறுபடியும் உதுத்து குடும்பத்தில் எல்லாருமே பிரசாதமாக சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா குடும்பத்தில் வந்து முருகப்பெருமானே வாசம் செய்வார் அப்படின்னு நான் சொல்லலை, புராணத்தில் இருக்கதான் உண்மை. ஒரு 3 வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கலியுக வரதனான நமது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதனால் அந்த செவ்வாய்க்கிழமை அன்று இப்போ நான் சொன்ன மாதிரி தீபம் ஏற்றி அதை பிரசாதமாக சாப்பிட்டு வந்து பாருங்கள். ஒரு 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரத்துலேயே கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறதா உண்மை. இருக்கிறவங்களாவது கடைசி வரைக்கும் இந்த புராண கதைகளை, ஏன்னா எல்லாமே புராணங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நாடகங்களில் தான் புராணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதனால் வருஷம் பூரா நம்ம தூங்க தான் போகிறோம். வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா, இன்னைக்காவது எல்லாரும் இருந்த நாடகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் நினைக்கிறேன். கைதட்டுக்குமா, எவ்வளோ முக்கியமான கருத்து சொல்லியிருக்காங்க. கேட்டு வாங்குறீங்க நீங்களும், நம்ம எம்டிஆரோட சேர்ந்துட்டீங்க. வேற ஒரு சில விஷயத்தை கேட்டு தான் வாங்கினேன். சரி, இல்லை மனசார நல்லா இருக்குன்னு கவனமாக அவங்க பார்த்தாங்கனாலே போதும், எனக்கு எல்லா புகழும் வந்து சேர்ந்த மாதிரி. கவனத்தை இருக்கிறது தான் கைதட்டு. அப்படியா? தூங்குறாங்க முழிச்சுக்கிட்டே, நீங்க வேற. ஆமா, இல்ல ரசிக்கிறாங்க, என்ன அவங்கள மறந்தவங்க ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட என்னவனே எப்படியெல்லாம் நேசிக்கிறேன் யோசிக்கிறேன்னு நடுத்தரத்திலேயே போகாம பழசுல போயிடலாமா? பல்லமா என்ன உங்க வாய் நார பாடணும் கேட்டுட்டே இருக்கு. நீங்க வாய் நார பாடுறீங்களா இல்லையா? வாங்கி பாடுறீங்களா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராடு போதுவே போதுவினோ நந்ததோர் குமரன் ஏகாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் மார்கழி திங்களல்லவா மது கொண்டாலல்லவா கந்தன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உணர்ந்தது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா. மதி கொஞ்சம் நாளல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா.
சுடற்கொடியே சுகத்தை நிறுத்தி விடு ஆடை வரும் மாலை என்றே நம்பிக்கை வளர்த்து விடு நெஞ்சி நம்பிக்கை வளர்த்து விடு கலையும் சோதி கலை மகன் மகளே பாபா காதல் சோதி கலையும் ஜோதி ஜோதி எப்படி ஜோதியை எங்கும் ஜோதி எப்படி ஜோதி எரிக்கும். மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கந்தன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிர் அல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிர் அல்லவா வருவாய் தலைவா மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா கைதட்டு கைதட்டு நன்றி 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 இப்படி இருக்கணும் பக்க மேளம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா பாடுறாங்க. நீங்களும் வந்து அழகா பாடுறீங்க ஆமா ஒளிபெருக்கிக்கு முதல்ல நன்றி சொல்லணும் நேத்தெல்லாம் போயிருந்த ஊர்ல நாங்க சிங்காப்பணும் இருந்தாலும் கூட திருப்பரங்குன்றத்திலே தெய்வானை மணந்து திருச்செந்தூரிலே போனோனே ஆடியெல்லாம் சரியா இருக்குமே எப்படி இல்லையா சரி. பழனி மலையிலே வேலும் மயிலுமாய் காட்சி கொடுத்து சுவாமி மலையிலே அப்பனுக்கே பாடம் சொன்ன சிவகுரு நாதன் என்று பெயரும் பெற்றாராம். தியான நிலையில திருத்தணியில இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல பழமுதிர் சோலையில அவ்வை பிராட்டியிடம் ஞான பழம் அப்படிங்கிற ஒரு பெயரும் பெற்றிருக்கார். எம்பெருமான் முருகப்பெருமான். இன்னைக்கு நாங்க நந்தவனம் போகணும். நெசமானுமா? ஆமா. எங்க வரிய? நந்தவனங்க காட்டுக்கு காவலுக்கு போக சொல்லிருக்காங்கல்ல. ஆனா அங்க என்ன தெரியுமா பண்ணுவோம்? காவல் மட்டும் பார்க்க மாட்டோம். ஆடுவோம் பாடுவோம் சந்தோஷமா இருப்போங்கிறேன். ஆடி பாடி ஆடுவோம் பாடுவோம் ஆடி பாடி அப்படியெல்லாம் இருக்கணும். எனக்கு வந்து உயிர் தோழி அப்படிங்கிற ஒருத்தி இருக்கா. இன்னொருத்தி வருவா பாருங்க, கண்ணுக்கு அழகாக எல்லாரும் பொம்பளை, அதாவது நம்மளே பெண்களே பேராசை கொள்ளும் பேர் அழகி, அப்படிப்பட்ட அழகி வருவா. ஆனா இன்னும் நான் பார்த்ததில்லை. எங்க அப்பா இப்பதான் புதுசா வேலைக்கு வந்து சேர்த்துருக்கிறாராமா. என்னோட உயிர் தோழி கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அதனால நந்தவனம் போகணும். நந்தவனத்துல எப்படி எல்லாம் குருவிகள்லாம் இருக்கும் தெரியுமா? இன்னொரு பாட்டா அடுத்த டைம் பார்த்துக்கலாம் போங்க. இன்னொரு டைம் பார்ப்போம்ல, அப்போ படிக்கலாம். கங்கை கரை தோட்டம் கண்ணை பெண்கள் கூட்டம் கந்தன் நடுவினிலே ஓ கந்தன் நடுவினிலே ஆஹா கங்கை கரை தோட்டம் கண்ணை பெண்கள் கூட்டம் கந்தன் நடுவினிலே ஓ கந்தன் நடுவினிலே காலையிலம் காற்று பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் குரலே ஓ எதிலும் அவன் குரலே தோற்றம் கண்டேன் கண்டவுடன் மாற்றம் கொண்டேன் கண்ணன் முகம் தோற்றம் கண்டேன் கண்டவுடன் மாற்றம் கொண்டேன் கண்மயங்கி ஏங்கி நின்றேன் கண்ணி சிலையாக நின்றேன் கண்மயங்கி ஏங்கி நின்றேன் கண்ணி சிலையாக நின்றேன் என்ன நினைத்தேனோ தன்னை மறந்தேனோ பெருகியதே ஓ பெருகியதே பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே
கொண்டான் கையிரண்டில் அள்ளி கொண்டான் கந்தன் என்னை கண்டு கொண்டான் கையிரண்டில் அள்ளி கொண்டான் பொன்னழகு மேனி என்றான் பூச்சரங்கள் சூடி தந்தான் பொன்னழகு மேனி என்றான் பூச்சரங்கள் சூடி முடித்தான். கண் திறந்து பார்த்தேன் கந்தனங்கள் இல்லை கண்ணீர் பெருகியதே ஓ கண்ணீர் பெருகியதே அன்று வந்த கந்தன் இன்று வரவில்லை என்றோ அவன் வருவான் ஓ என்றோ அவன் வருவான் கந்தன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை கந்தன் முகம் கண்ட கண்கள் மன்னன் முகம் காண்பதில்லை. கந்தனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை கந்தனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை கண்ணன் வரும் நாளில் பள்ளி இருப்பேனோ காற்றில் மறைவேனோ காற்றில் மறைவேனோ நாடி வரும் கண்ணன் கோலமயில் மார்பில் நானே தவழ்ந்திருப்பேன் ஓ நானே தவழ்ந்திருப்பேன் கந்தா 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 கங்கை கரையூட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கந்தன் நடுவிலே ஓ கந்தன் நடுவிலே அப்படிலாம் அப்படி நன்றி 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 அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட இன்னைக்கு காவலுக்கு போன தோழிகளாம் ஏன் இன்னும் வரலைன்னு எனக்கு தெரியவே இல்லை அங்க எல்லாம் குருவிகள்லாம் எப்படி எல்லாம் பறக்கும் தெரியுமா எப்படி எல்லாம் பாடும் தெரியுமா புரியல என்னது? குருவிகள் மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் நீங்களே கேட்டு துள்ளி குதித்து விளையாடும் ஆமா இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்லைல்ல நாங்களே பார்த்ததில்ல இன்னைக்குதான் அழகான நந்தவனத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்குதான் நாங்களும் பார்க்கணும் அவங்கள மாதிரி நாங்களும் ஆடணும் அப்படிதான் இருந்துட்டாலும் கூட மான மாதிரி ஆடுறியா? ஆமா மானு மாதிரி துள்ளி குதிப்போம் மானு மாதிரி மயில் மாதிரி ஆடுவோம் ஆமா சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலில் கலந்திட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே முத்து விரிந்த மலரிலே மண்டு மூழ்கிட கண்டேனே மூங்கிலிலே காற்று வந்து மோதிட கண்டேனே ஹோ சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம்
மலரினிலே கலந்திட கண்டேனே முட்டு விரிந்த மலரினிலே கண்டு மூழ்கிட கண்டேனே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே தோழிகளை எதிர்பார்க்கிறேன். சொல்லிக்கிறாங்க.